Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மட்டன் பிரியாணி வித் சிக்கன் 65. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாத்திரம் வச்சிட்டு அதில் 1/2 கிலோ ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றணும். அதுக்கப்புறம் 200 கிராம் நெய்யும் எண்ணெயும் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 20 கிராம் பட்டை 20 கிராம் ஏலக்காய் அதை மிக்சியில் நுணுக்கி வச்சுருக்கேன். அதுவும் அதில் கொட்டிடுங்க. அது கொஞ்சம் சூடானதான் வாசமாக இருக்கும். சூடானதும் வெங்காயம் போடுங்க. வெங்காயம் 1 கிலோ வெங்காயம் அதுவும் போட்டு வணக்கிடுங்க. அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 125 கிராம் இஞ்சிக்கு 125 கிராம் பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அதுக்கடுத்து தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா 12 பச்சை மிளகா போடுங்க. அதுவும் நல்லா வணங்குங்க. நல்லா வணக்கிட்டதுக்கப்புறமா 2 கிலோ சிக்கன் போட்டிருக்கேன். இதில் 2 கிலோ சிக்கனுக்கு 2 கிலோ ரைஸ் போட்டிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் இந்தியா கேட். நல்லா இதுவும் வணங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 3 ஸ்பூன் உப்பு போடுங்க. உப்பு போட்டால் தான் கறியில் உப்பு பிடிக்கும். நல்லா போட்டுட்டு மூடி போட்டுருங்க. மூடி போட்டு கொஞ்ச நேரம் கழித்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி இன்னும் ஒரு 2 வதக்கிட்டு மூடி போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அந்த நிதானம். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் போடணும். மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டாலே போதும். அது கரெக்டாக வரும். பெரிய ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். அதுவும் நல்லா வதக்கி விட்ருங்க. வதக்கிட்டு 1 கப் நிறைய தயிர் ஊற்றுங்க. 1 கப் நிறைய அங்கே போகும்போது 150 கிராம் தயிராச்சு வரும். அது 150 கிராம் 200 கிராம் கூட ஊற்றலாம். 200 கிராம் பால் இது 2 ஊற்றுங்க. இது 2 ஊற்றி நல்லா ஒரு வதக்கி விடுங்க. மூடி போட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு மல்லி இலை போடுங்க, புதினா இலை போடுங்க. மல்லி இலை 1 கட்டு, புதினா இலை 1 கட்டு. இது 2யுமே போட்டுருங்க. போட்டுட்டு இதுலேயும் கொஞ்சம் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 12 முந்திரி, ஒரு 12 பாதாம். 12ங்கிறது கூட போடலாம். 12 மேக்ஸிமம் போடுங்க. போட்டு அதையும் அரைச்சி ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி போட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த டப்பாவுக்கு 1 டப்பா ரைஸ் எடுத்திருக்கேன். அதாவது 1 டப்பா வந்து 1 கிலோ வருது. 2 டப்பா ரைஸுக்கு 3 டப்பா தண்ணி. அந்த தண்ணி கொதித்ததும் அரிசி போடுங்க. அரிசி போட்டு உப்பு அதில் போட்டுருங்க. உப்பு வந்து பார்த்து போடுங்க, நிறைய போட்டுறாதீங்க. உப்பு இப்போ நிதானம் தெரியாது. ஒரு கொதித்ததுக்கப்புறம் போட்டால் கூட உப்பு கரெக்டாக தான் இருக்கும். அரிசி போட்டு ஒரே ஒரு பெரட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து உப்பு 4 ஸ்பூன் போடுங்க. 4 ஸ்பூன் போட்டு அதையும் ஒரு பெரட்டி விட்ருங்க. அந்த உப்பு கரெக்டாக லெவல் ஆக்கிட்டு ஒரு மூடி போட்டுருங்க. மூடி போட்டு பாருங்கள், ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கே தெரியும் நிதானம். பெரட்டி விட்ருங்க. சாப்பாடை இறக்கிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு தோசைக்கல் வைங்க. தோசைக்கல் வச்சு தம் போட்டுருங்க. மூடி ஓப்பன் பண்ணி ஒரு 4 ஸ்பூன் நெய் விடுங்க. விட்டுட்டு சாப்பாடு ஒரு பெரட்டி பாருங்கள். சாப்பாடு ரெடி. உங்களுக்கு வேணுமா இருந்தால் எலுமிச்சம்பழம் 2 ஊற்றலாம். நான் எலுமிச்சம்பழம் ஊற்றலை. அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட்டு 65 செய்ய போகிறேன். 1.5 கிலோ சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து 5 ஸ்பூன் 65 மசாலா போடுங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க. 1.5 ஸ்பூன் உப்பு போடுங்க. 1/4 கப் தயிர் ஊற்றுங்க. 5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுங்க. எல்லாம் போட்டு நல்லா உப்பு ஏறுற அளவுக்கு கறியை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா பரட்டி விட்டிங்கன்னா அது பொரிக்க போகும்போது நல்லா வாசமாக இருக்கும். பாத்திரம் வச்சுட்டேன். எண்ணெய் ஹீட் ஆக போகுது. இப்போ கறி ரெடி ஆக போகுது. சிக்கன் 65 பொரிச்சாச்சு. பிரியாணி ரெடி, 65 ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும்.